வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்குரிய ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்க்குரிய கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஆன்சரும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி வந்து தமிழில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ டெய்லியும் ஒரு 20 பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்க்குரிய கொஷின் பேப்பர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் போடுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் குரூப் 2 அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா குரூப் 2 ஓரியன்டான எல்லா சப்ஜெக்ட் வைஸுமே கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் இருக்கும். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தமிழில் போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பகுதி ஆ, பொதுத்தமிழ், ஜென்ரல் தமிழ். ஓகேவா? 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே அந்த ப்ரீவியஸ் கொஷின் 2022 கேட்ட கொஷின் பேப்பர் அப்படியே கொடுத்துருக்கேன். அதுக்குரிய ஆன்சர் கீயும் பார்க்கலாம். விரலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது உண்மை வந்து பயனற்ற செயல். ஸோ விரலில் நீர் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகாது? ஒரு யூஸும் கிடையாது. தண்ணி ஆக்சுவலாக படாது இல்லையா? பட்டா அதில் ஒட்டாது. எவ்வளோதான் தண்ணி நம்ம ஊற்றினாலும் ஒட்டாது. அது வந்து ஒரு பயனற்ற செயல். விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிற ஓமை வந்து எதை விளக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா அந்த டேம் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி எப்படி வேகமாக வருமோ அது மாதிரி அதோடைய மீனிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தடையின்றி மிகுதியாய், அதாவது எந்த தடையுமே இல்லாமல் நிறையா. ஸோ ஒரு டேம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்? தண்ணி வந்து நிறைய போகும் இல்லையா? எந்த ஒரு தடையுமே இல்லாமல். அதுதான் கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா தகுதியின்றி மிகுதியாய், அதாவது தடையின்றி மிகுதியாய், எந்த ஒரு தடையுமே எதுவுமே இல்லாமல் நிறையா வெளியேறும் தண்ணி. அதைத்தான் வந்து மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்துதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. இப்போ கவிதா உரை படித்தாள் அப்படின்னா அது செய்வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அல்லது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அல்லது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினை. இதுவே கவிதா உரை படித்தாள் அப்படின்னா அது செய்வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. ஸோ இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அந்த மாதிரி. அதுதான் இப்போ வந்து ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பேர் போட்டு அவங்க படித்தான் அப்படின்னா அது அவனால் படிக்கப்பட்டது அந்த மாதிரி வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம். பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. கொற்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் எங்கே இருக்குது? கொற்கை. ஒரு சிலர் தான் வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்க. ஸோ மாற்றி கொடுத்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து கொற்கை. கம்யூனிட்டி டேப்பில் இந்த கொஷின் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது போக நிறைய கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குலாம் ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி. அதில் நீங்கள் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். 4 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து எது நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தான் இந்த இது அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல்னா பண்புத்தொகை. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸியாக. பண்புத்தொகை அப்படின்னா ஒரு பொருளோட செயலோ அதை பற்றி ஒரு பண்புகளை பற்றி குறிக்கிற மாதிரி வர்றது எல்லாமே பண்புத்தொகை. தன்மணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்மையான மணல் தன் இருக்கு இல்லையா, அதனால அது வந்து பண்புத்தொகை. மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து இப்போ இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர், இது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா இடுகுறினா பொதுவாக ஜென்ரலாக இடுகுறி பெயர் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ரீசன், எதனால் அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற ரீசன் இருக்காது. ஓகேவா? ரீசன் எதுவும் இல்லாமல் சும்மா வச்ச பேர் எல்லாமே இடுகுறி பெயர். அந்த இடுகுறிலையும் பொதுப்பெயர் வந்து பொதுவாக சொல்கிறது எல்லாமே பொதுப்பெயர். ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது சிறப்பு பெயர். இப்போ வந்து ஒரு பாய் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பொதுவான பேர். ஒரு பேரை சொல்லி
இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பேரோட சொன்னாங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவாலிட்டி குறிக்குது. அது வந்து சிறப்பு பெயர். இப்போ பொது பெயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பறவை எல்லாமே எல்லா பறவையும் பறவை தான். பறக்கிற எல்லாமே பறவை தான். ஸோ அது வந்து பொதுவான பெயர். இதில் வந்து ஒரு கிளி, ஒரு காகம், ஒரு மயில் அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அது வந்து சிறப்பு பெயர். ஓகேவா? இப்போ இடுகுறி பொதுப்பெயர். பொதுப்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா காடு. காடு அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. காடுன்னு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நிறைய மரங்கள் இருந்ததை ஒரு அடர்த்தியான இருக்கக்கூடிய இடத்த காடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை. இப்போ பனைமரம் இருக்கு இல்லையா? பனைமரத்துக்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால் அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். பனைமரம் அப்படி பனைங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னதுனால அது சிறப்பு பெயர். அடுத்து காரண பொதுப்பெயர். காரண பொதுப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பறவை. பறக்கிறது எல்லாமே பறவை தான். பறப்பதனால் அதற்கு பறவையின் பெயர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அது வந்து காரண பெயர். அதுலேயும் பறவைங்கிறது பொதுவான வேர்டு, எல்லா பறவையும் குறிக்கும். அதனால அது பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி. அது வந்து மரத்தை மட்டும் கொத்துறதுனால அதுக்கு பேர் வந்து காரணமும் இருக்குது. இண்டிவிஜுவலாக மரங்கொத்தினா மரங்கொத்தி தான், வேற எதுவுமே அதில் சேராது. பறவைனா எல்லாமே சேரும். அப்போ அது பொதுவானது. மரங்கொத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக மரங்கொத்தியை மட்டும் சொல்கிறோம். அதனால் அது வந்து காரண சிறப்பு பெயர். ஸோ இப்போ இடுகுறி பொதுப்பெயர்னா காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் வந்து எங்கே பண்பு பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, பண்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். பண்புனா ஒரு இதை பற்றியுடைய குணங்கள், அதோட பண்புகள், அதை பற்றி சொல்கிறது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இப்போ அன்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர். ஓகேவா? அன்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர். ஸோ அப்போ உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிற அதில் தான் வந்து பண்பு பெயர் இடம்பெற்றிருக்கு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. கடலலைன்னு கொடுத்துருக்காங்க. வேகம் கமா மிக கமா இன்று கமா அதிகமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் கரெக்டானது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலலையின் மிக வேகம் அதிகம், அங்கேயே முடிஞ்சு வச்சு, மீனிங் வரல. அதிகமாக உள்ளது வேகம், அதுவும் முடிஞ்சு வச்சு அதோடைய. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க. இன்று மிக இன்று வேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் மீனிங் வரல. ஸோ மீனிங் கரெக்டாக வரக்கூடியது இது. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட் சென்றான் வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல் வந்து அந்த பேசிக் வேர்டு, அதுலேருந்து தான் வந்து அதுக்குரிய சென்றான், செல்வான் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே. இப்போ சென்றான் அப்படிங்கிறது ஒரு சொல், அதோடைய வேர்ச்சொல் வந்து எது அப்படின்னா செல்லுங்கிறது தான் பேசிக். அதுலேருந்து தான் அந்த சென்றான், செல்வான், செல்கிறான் அந்த மாதிரியெல்லாம் வருது. ஸோ அப்போ இதோட வேர்ச்சொல் வந்து செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இது இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நாவு. நானா நாவு. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த பக்கம் வந்து அறைன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அறை கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வேற வேற ரகரம் இருக்கக்கூடிய அறை கொடுத்துருக்காங்க. இந்த அறை அப்படின்னா பாதின்னு அர்த்தம், ஹாஃப்னு அர்த்தம். இந்த அறை அப்படின்னா அறைதல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அறைக்கு கீழே இருக்கிறதுல இந்த அறைக்கு முக்கால் வராது, ஒடித்தல் வராது, வீடு வராது, பாதி ஆன்சர். இந்த அறைக்கு மேலம் வராது, அறைதல் வரும், பறை வராது, ஒலித்தல் வராது. ஓகே. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அறுவடை திருநாள்னா என்னது? நம்ம பொங்கல். அதில் வந்து அது பொங்கலுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா மகர சங்கராந்தி, லோரின்னு சொல்லுவாங்க, உத்ராயின்னு சொல்லுவாங்க. ஸோ போகிங்கிறது சொல்ல மாட்டாங்க. போகிங்கிறது அதுக்கு முந்தின நாள் தான் சொல்லுவாங்க. அறுவடை திருநாளை போகின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ பொருந்தாதது போகி. பொருந்தா வினை மரபை கண்டறிக. அம்பு எய்வாங்க, கரெக்டு தான். ஆடை நெய்வாங்க, கரெக்டு தான். தண்ணீர் குடிப்பாங்க, ஓகே. முறுக்கு உண்டார் அப்படின்னு வராது, தின்றார் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது தப்பானது, பொருந்தாதது. எதிர்ச்சொல் மேதை அப்படின்னா பேதை, அது ஆப்போசிட் என்னது? மேதை எல்லாம் தெரிஞ்சவங்க, பேதை வந்து
விவரம் இல்லாமல் இருக்கிறவங்க. புனையினும் புல்லெனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புனையினும் புல்லெனும் நட்பு அப்படிங்கிறதுல புல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்ன அப்படின்னா மேலான. இப்போ இங்கே புல்லுங்கிறது கீழானங்கிற மீனிங்கில் வருது. இதோட ஆப்போசிட் வந்து மேலான. மீனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த தாழ்ந்தன்னு வந்துடும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே என்ன செய்வோம், புல் ஓகே, புனையினும் புல்லெனும் நட்பு அப்படின்னா சரி புல்னா தாழ்வான இதுதான் டக்குன்னு அதை போட்டுருவோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறதையும் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கணும். என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க, ஆப்போசிட். அதனால தான் ஃபஸ்ட் வந்து அதோட மீனிங்கும் அடுத்து ஆப்போசிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. டக்குன்னு பார்த்தோன்னே சரி புல் அப்படின்னா தாழ்ந்த கீழான அப்படின்னு மீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். புத்துயிரூட்டி. நெக்ஸ்ட் புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, அதான் புத்துயிரூட்டி. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிரூட்டி. நெக்ஸ்ட் சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. சரியான மரபு தொடர். ஆகாய தாமரைனா அலைந்து திரிதல் வராது, பயனின்றி இருத்தல் வராது, பொய்யலுகை வராது, இல்லாத ஒன்று. ஸோ ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. எண்ணித் துணிக கருமம். இதில் வந்து கருமம் என்பதன் பொருள் செயல். எண்ணித் துணிக கருமம் அப்படின்னா கருமம்ங்கிற பொருள் வந்து என்னது, செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த 20 வரைக்கும் பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு டே ஒவ்வொரு 20 பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். விரலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னா பயனற்ற சொல், செயல். விரலுக்கு இறைத்த நீர் போல இந்த உவமை விளக்கக்கூடிய பொருள் பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துள்ளதுக. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய், அதுக்கு ஆன்சர். தன்வினை பிறவினை செய்வினையா செயற்பாட்டு வினையா வாக்கியங்களை கண்டெடுத்தெழுத்தல். அதில் வந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து என்னது, செயற்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் எங்க இருக்கு, கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் அப்படின்னா பண்பு தொகை. இடுகுறி பொதுப்பெயர் வந்து காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமா உள்ளது. சென்றான் வேர்ச்சொல் செல். இகழ்ந்தான் வேர்ச்சொல் இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மேலே. நா ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் நாவு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த அறை அப்படின்னா பாதின்னு அர்த்தம், இந்த அறைனா அறைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அப்போ அறுவடை திருநாளுக்கு எது எதெல்லாம் பொருந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன், இது எல்லாமே பொங்கல் குறிக்கக்கூடியது. போகி மட்டும் பொங்கலை குறிக்காது. இதில் வந்து முறுக்கு உண்டார் அப்படிங்கிறத தப்பான இது. ஸோ இப்போ நம்ம கரெக்டானதை எடுத்துக்கலாம். அம்புனா எய்யணும், ஆடைனா நெய்தல், தண்ணீர்னா குடித்தல். ஓகே. மேதை அதுக்கு ஆப்போசிட் பேதை. புனையினும் புல்லெனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னும் போது மேலான. புத்துயிரூட்டி பிரித்தெழுக. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிரூட்டி. மரபுத்தொடர். சரியான மரபுத்தொடர் வந்து ஆகாய தாமரைனா அதுக்குரிய சரியான மரபுத்தொடர் எது அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் வந்து செயல். எண்ணி துணிக கருமம்னா கருமம்ங்கிறோட பொருள் வந்து என்னது, செயல்னு அர்த்தம். ஓகே, பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.